இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் பண்ண தப்புக்கு ஊர் ஜனங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? அவங்க சிறுக சிறுக சேர்த்த நகையெல்லாம் நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக என்ன நம்பி அந்த கம்பெனில வச்சாங்க. இப்போ அதனால வந்த பிரச்சனைய நான் தானே சால்வ் பண்ணணும். அதான் நகைக்கு பதிலா பணத்தை தரேன்னு ஒத்துக்கிட்டேன். அம்மா, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தெல்லாம் இப்ப கைய விட்டு போக போதுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அதை விட மான மரியாதை முக்கியம் இல்லையா? சொத்து போனா சம்பாதிச்சுக்கலாம். ஆனா இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நல்ல பேரு போச்சுன்னா அதை திரும்ப சம்பாதிக்க முடியாது. அம்மா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்கல்ல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா என்ன? அது சரியா வராது ரேவதி. நகையை பறி கொடுத்தவங்க ஏற்கனவே ரொம்ப மன வருத்தத்துல இருக்காங்க. போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுக்கற வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னா அவங்க ரொம்ப நொந்து போயிடுவாங்க. அதோட என்ன நம்பி நகையை வச்சவங்களை காக்க வைக்கிறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அதுக்காக ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எதுவும் விற்க தேவையில்ல. நகை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான வேலையை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். எப்படி கண்டுபிடிப்ப? ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கிற செயின் ஒன்று அவங்ககிட்ட அடகு கொடுத்து வச்சிருக்கேன். அதை வச்சு அவங்க லொகேஷனை கண்டுபிடிச்சிடலாம். என்ன மாப்பிள்ள இது? ட்ராக்கிங் டிவைஸ், லொகேஷன், மேப் அது இதுன்னு சொல்றீங்களே, எனக்கு ஒன்றும் புரியலையே. மாமா, நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அன்னைக்கு அவங்க வந்துட்டு போனாங்கல்ல, அன்னையில இருந்தே என் சகலைக்கு அவங்க மேல டவுட். அதனால சகலை என்ன பண்ணாப்ல, ஊர் ஜனங்கள்லாம் நகைங்களை எடுத்துட்டு போய் வைக்கும் போது ஒரு செயினை கொடுத்து அந்த செயினை எப்படியாச்சும் உள்ள கொண்டு போய் சேர்த்துருக்குன்னு சொன்னாப்ல. நானும் ஒரு ஆளை வச்சு அந்த செயினை உள்ள வைக்கிற மாதிரி வச்சுட்டேன். அந்த செயின்ல தான் சகலை சொன்ன அந்த லொகேஷன் டிராக்கரை உள்ள வச்சிருக்கோம். இப்ப நம்ம போனை எடுத்து அந்த நகை எங்க டிராவல் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா அழகா கண்டுபிடிச்சிடலாம் அவனுக்கு எங்க இருக்காங்கன்னு. என்ன இவன் இவ்ளோ கிரிமினலான வேலை பண்ணிருக்கான்? அப்ப அந்த 2 பேரும் மாட்டிப்பானுங்களோ? இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுமா? இப்ப என்ன பண்றது? நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க மாப்பிள்ள. எங்க நகையை தூக்கிட்டு போனவங்கள கண்டுபிடிக்க முடியாமே போயிடுமோன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். உங்களால திரும்பவும் கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு.